Hello friends, welcome to our channel. இன்னையோட ரெசிபி வந்து சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி. அதை எப்படி பண்றதுன்னு பாப்போம். எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் பாப்போம். ரவை 1 கப், அதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரவையை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரும். அடுத்ததாக நம்மளுக்கு தேவை வந்து மைதா ஒரு 3 கப் அளவு தேவைப்படுது. ஒரு பவுல் எடுத்து மைதாவையும் ரவையும் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் சர்க்கரை. இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கூடவே தேவையான அளவு எண்ணெயையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டையை வச்சு நல்லா தட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா தட்டினாதான் அது நல்லா சாஃப்ட் ஆகும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பிசைஞ்ச போது இருந்த மாவை விட இப்போ டபுளாக இருக்குது மாவோட அளவு. 1/2 அன் ஹவர் ஊறினதால தான் இந்த மாதிரி டபுளாக இருக்குது. இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை திரட்டுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கிண்ணத்தில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆயில் கொஞ்சமும் பேக்கிங் பவுடர் கொஞ்சமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கிண்ணத்தில். அந்த மிக்சரை தான் இப்போ நம்ம திரட்டிட்டு அதுக்கு மேலே பூச போகிறோம். நான் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பூசிக்கோங்க. எண்ணெயையும் பேக்கிங் பவுடர் மிக்சரையும் நல்லா அது மேலே பூசிட்ட அப்புறமா இப்போ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைதாவையும் மேலே தூவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி பக்கத்தில் கொஞ்ச நேரம் வச்சுடுங்க, ஒரு 10 மினிட்ஸு.
எண்ணெய் கூட அந்த பேக்கிங் பவுடரை மிக்ஸ் பண்ணுறத காமிக்கிறோம். ஸோ அதே போல் எல்லா சப்பாத்திகளையும் நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அந்த ஆயில் பேக்கிங் பவுடர் மிக்சரை பூசிட்டு கொஞ்சம் மைதா மாவையும் அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம பரோட்டாவை விட சூப்பராகவே வந்தது. இன்னொரு சப்பாத்திக்கும் அதே மாதிரி ஆயில் பேக்கிங் பவுடரை பூசிட்டு மைதா மாவு மேலே தூவுறோம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணதை திரட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மைதா தொட்டு நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க. ஈஸ்ட் சுகர் ஆட் பண்ணதால் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். ஊற வைக்கிற நேரத்தை பொறுத்து தான் அது சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாகுது. இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் லேசாக ஹீட் ஆன அப்புறமா அது மேலே அந்த சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடுது, ரொம்ப நேரமும் எடுத்துக்கிறது இல்லை. மாவு அந்தளவுக்கு சாஃப்ட் ஆனதால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு எல்லாமே சீக்கிரமாக வெந்துடுது. அது நல்ல மேலே பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெயும் பேக்கிங் பவுடரும், அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படி தடவி மட்டும் விட்டால் போதும், ஊற்ற வேண்டாம். எண்ணெய் பேக்கிங் பவுடர் கலவை இருக்கு இல்லையா அதை வந்து பூசி விடுங்க. நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ அதே போல் பின்பக்கமும் அந்த எண்ணெய் பேக்கிங் பவுடரை தடவி மட்டும் விட்டால் போதும். நல்லா உப்பி வருது பாருங்கள்.
வந்துருச்சு பாருங்க சப்பாத்தி. லேசா ப்ரௌன் ஆனா போதும். இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதிகமாக இதுக்கு எண்ணெயும் தேவைப்படாது, ஆனாலும் சாஃப்டாக தான் வந்திருக்கு. எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதே போல் எல்லா சப்பாத்திஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பார்க்கும்போதே சாஃப்டாக தெரியுது இல்லையா? செஞ்சு பாருங்கள், அதை விடவும் சாஃப்டாக வரும்.